ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு வீடியோக்குள்ளே போதுமா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவரோட மீம்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு வெறி கொண்டு தேடிட்டு இருக்கீங்க. ஆமாம், அவர் என்ன பண்ணிட்டாரு? எப்பயோ ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதெல்லாமூல போய் இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆன லாரன்ஸு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ்லாம் போட்டு பல கொண்டு தேடுறாங்க. அண்ட் சொல்வதெல்லாமூல லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தார். இப்போ 2023 இன்னும் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் ஒருத்தர் பாலமுருகன் ஒருத்தர் இருக்கார். அவரை போய் நோண்டிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு அது நான் இல்லைன்னு. பட் மீடியாக்காரை விட மாட்டுறாங்களே. வாங்க அடுத்த வீடியோக்கு போகலாம். லாரன்ஸ் உயிரோட தான் இருக்கார். போன வாரம் தான் வடபழனி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. சில பேர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரு, எங்கள் வீட்டு மாடி மேலே இருக்கிறாரு, எங்கள் வீட்டில் தான் குத்தனம் இருக்காரு, அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லாரன்ஸ் அந்த அளவுக்கு ட்ரெண்டும் ஆகிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லியோ தாசியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அவர் காஃபி ஷாப் சீனை ஒன்று போட்டுருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லைப்பா. கோயம்பேட் பஸ் ஸ்டாண்டில் நம்ம சொல்லியிருந்தோம்ல, நம்ம பாலமுருகன் என்றவரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காத்து கருப்பு கலையும், அவங்க 2 பேரே வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மீம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாரியப்பனா. அண்ட் லாரன்ஸோட தற்போதைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை, அவர் லியோவும் இல்லை பாத்தியும் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் தான். எல்சியூ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் உயிரோட இருக்கிறாரு இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கம்பாஸாக பண்ணுங்க நண்பா. அண்ட் லாரன்ஸோட ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செத்துறாருன்னு சொன்னவொன்னு பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. என்னடா பச்சா போய் பேசுகிற லாரன்ஸ் அண்ணா ஸ்டில் அளவிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சில பேர். அண்ட் தலைவன் தப்பாக பேசுனா அப்புறம் டேஷ் விழுகும் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாத்திரம் என்ன பச்சா போய் பேசுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபேன் வெறி கொண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் லாரன்ஸாக இருந்தால் 4 பேர் போதும், அதுவே லியோ விரும்பாடியாக இருந்தால் மொத்த ஊரும் போனால் பத்தாதுடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு லியோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபன் ட்ரெண்ட் ஆகிருக்காருன்னா வேறு லெவல் தான். அவர் உயிரோடு இருந்திருந்தால் எவ்வளோ படம் வாய்ப்பு கிடச்சிருக்கோன்னா என்னோட ஒப்பீனியன். அண்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிற மாதிரியா 2 வரி திருக்குறள் ஈஸியாக மறக்கிற இந்த லாரன்ஸு உன்னை மறக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ பார்த்த வேலையாக தான் இருக்கும் போல். அண்ட் பையன் சிங்கிளாக இருப்பான் போல். இப்போ என்னவா இருந்துட்டு போட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ரீல்ஸுக்கு போகலாம். 110 கிலோ தூக்குற இந்த லாரன்ஸுக்கு எஸ்ஆர்எம் கேர்ள்ஸை கரெக்ட் பண்ணுறதுல அசால்ட்டு கண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் பைப்பில் அவனோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சு போட்டுட்டு கலாச்சி தள்ளிட்டுக்கிறான். அண்டு இந்த ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவும் ட்ரெண்ட் ஆகிட்டாரு இருக்குது. அண்ட் லாரன்ஸ் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டாரு. ஆனால் இப்போ அவர் உயிரோடு தான் இல்லைன்னு தான் என்னோடய ஒப்பீனியன். பிரேக் டைம் டேய் எங்கடா போகிற, ஸ்டாஃப் ரூம் போகிற மச்சான். ஆஃப்டர் 1 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையப்புள்ள கேன்டீனில் உட்காந்து இருப்பான். அவரோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பையன் அவனை வச்சு செஞ்சு விட்டுக்கிறான் மீம்ஸை வச்சு. அண்ட் எல்லா காலேஜ்லேயும் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. அண்ட் திருநெல்வேலிக்கு வர தெரிஞ்ச எனக்கு விருதுநகர் திருமங்கலம் மதுரை வழியாக மானாமதுரைக்கு வர 5 நிமிஷம் ஆகாது தம்பின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் எடிட் பண்ண இது. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டுருக்கோம். அண்ட் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பம். சரி, ஓகே. லாரன்ஸ்லாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை என்னோட ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில் வந்து இது பண்ணார். அப்போ ட்ரெண்டாகாத இவர் இப்போ ட்ரெண்ட் ஆனார். இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டோன்னே என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வலை வீசி தேட ஆரம்பித்தாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செத்துறாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோடு தான் இருக்கார், அவர் தலைவமறைவாக இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் மைக்கு தூக்கி போய் கோயம்பேட் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் நோண்டி இருந்திருக்காங்க. அவரும் சொல்லிட்டாரு இது நான் இல்லை, என்னை இனிமேல் நோண்டாதீங்க, எங்கள் ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தப்பாக நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாரன்ஸ் உயிரோடு இருக்காரா இல்லையா சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அண்டு இந்த சேனலை ஒரு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும். பை பை, சி நெக்ஸ்ட் வீடியோ.